ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்லட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். 6 பீன்ஸ் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கோம். 50 கிராம் ஃப்ரெஷ் பட்டாணி, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். பிரெட் க்ரம்ஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நாம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். பாருங்கள், நம்ம காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி தெரிஞ்சால் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட்டை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பால் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது லைட்டாக ஃப்ளாட் ஆகிடும். ரொம்ப ஃப்ளாட்டாகவும் பண்ணிடாதீங்க. பாருங்கள், இதை மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் டிப்பில் டிப் பண்ணிக்கலாம். அப்படியே பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளோட எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் பொரித்து எடுத்துடலாம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா காயும் வேக வச்சது தான். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள், இதை மாதிரி நம்மளோட எல்லா கட்லெட்டையும் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.